ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்குறோம். நல்ல எண்ணெயும் கடலெண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வணக்கிடுவோம். வெங்காயம் வணங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டு வணக்கிடுவோம். நல்ல பூண்டெல்லாம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி கூடையே போட்டு வணங்க விட்டுருவோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டு வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றினதுக்கப்புறம் சாறையும் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். என்னென்னா நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்து கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு மீன் மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். நிறையா மீன் போடலை. ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்கிறதுனால ஒரு மீன் மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறேன். அதனால் இது ஒரு மீன் குழம்பு அப்படின்னு பேர் வச்சேன். ஒரு அயலை மீனில் தலை பார்ட் ஒன்று, வால் பார்ட் ஒன்று, 2ஆவே கட் பண்ணி ஒரே மீனை போட்டு குழம்பு வச்சாச்சு. வேறு எக்ஸ்ட்ரா எந்த பீஸுமே எடுத்துக்கல. ஒரு மீன் குழம்பு இது. நல்லா மீன் போட்டதுக்கப்புறம் அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மீன் போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சிடலாம். மீனை திருப்பி விட்டும் கொதிக்க வச்சு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுங்கிற அளவு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சுடிசோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.